அதையும் மீறி வெளிமாநில படங்களை ரீமேக் பண்ணாங்க அப்படின்னா தேவையில்லாத கம்பேரிசனும் ஃபேன் வாரும் தான் அதிகமாகும். இது வெளிமாநில படங்கள் அப்படின்னு இல்லை, வெளிநாட்டு படங்களை இங்கே ரீமேக் பண்ணாங்கன்னாலும் இதே பிரச்சனை தான். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஒக்கடு அண்ட் கில்லி கம்பேரிசன் தான். எப்போவோ ரிலீஸ் ஆன படத்தை இப்போ கம்பேர் பண்ணி இந்த படம் தான் பெருசு அந்த படம் தான் பெருசுன்னு அடிச்சுக்கிறாங்க இல்லையா. ஸோ இது மாதிரி தேவையில்லாத ஃபேன் வார்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் என்ன கேட்டால் இந்த டைம் பீரியடில் ரீமேக் படங்கள் பண்ணுறது அப்படிங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முழுக்க முழுக்க இது என்னோட கருத்து. அப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழலில் படங்களை ரீமேக்கே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஒரு படத்தை ரீமேக் பண்ணும்போது இருக்கிற அந்த கதையை அப்படியே ரீமேக் பண்ணாமல் சில சேஞ்சஸ் பண்ணி, குறிப்பாக அந்த கில்லி படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் பிளாட்டை ஆட் பண்ணியோ, இப்போ இந்த லியோ படத்தில் அந்த லியோங்கிற கேரக்டரோட பேக் ஸ்டோரியை சஸ்பென்ஸாக வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியோ இல்லை இந்த ஒரிஜினல் வெர்ஷனோட அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் லைனை மட்டும் எடுத்து டெவலப் பண்ணி உங்களோட ஓன் கிரியேட்டிவ் ப்ராசஸை யூஸ் பண்ணி நிறைய கிரியேட்டிவான இன்னோவேட்டிவான சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஆடியன்ஸ் தியேட்டரில் வந்து உட்காந்து அந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேலிடான ஒரு ரீசனை கிரியேட் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படங்கள் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.